வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றின ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளிவந்திருக்கிறது. மார்ச் 21ஆம் தேதி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லி லிக்கர் ஸ்கேம் இந்த வழக்கில் அவரை கைது செய்தார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்தால் கூட இவருடைய பெயர் முதல் முறையாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்து வைத்தது. அதுவும் லோக்சபா தேர்தல் வருவதற்கு சற்று முன்பு. எந்த விதமான பெயிலும் கிராண்ட் செய்யப்படவில்லை. இவருடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரை போனது. சுப்ரீம் கோர்ட் இவர் எந்த விதமான தவறு செய்திருந்தாலும் இந்த தருணத்தில் தேர்தல் நடக்கும்போது இவரை கைது செய்தது ஒரு தவறான விஷயம். 21 நாட்களில் எந்த விதமான தவறும் இவரால் செய்திருக்க முடியாது. உடனடியாக இவருக்கு பெயிலை கொடுங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பெயிலை கிராண்ட் செய்துவிட்டது. இன்ட்ரிம் பெயில் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஜூன் 1ஆம் தேதி வரை தான் கெஜ்ரிவால் வெளியேற்க முடியும். ஜூன் 2ஆம் தேதி தானாகவே முன் வந்து தன்னை சரண்டர் செய்யும்படி சுப்ரீம் கோர்ட் கேட்டுள்ளது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்ல, இந்த செய்தி வெளிவந்த உடனேயே பஞ்சாபின் சீஃப் மினிஸ்டர் பகவந்த் சிங் மான் சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த வேர்டிக்ட் இதை பாராட்டி அவர் எழுதிய அந்த ட்வீட், "Now we will fight the battle to save the democracy with more intensity." இதற்கு மேல் இந்த நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக இன்னும் ஆழமாக இன்டென்ஸாக நாங்கள் போராட முடியும், போரிட முடியும். இதை தாண்டி அவர் ஹிந்தியில் எழுதிய வார்த்தை இன்னும் அழகாக இருக்கிறது. उच्चतम न्यायालय का धन्यवाद, अब लोकसभा लोकतंत्र को बचाने की लड़ाई और शिद्दत से लड़ी जाएगी. अरविंद केजरीवाल एक व्यक्ति ही नहीं, सोच है और अब सोच को और तेजी के साथ आगे लेके जाएंगे. इनकलाब जिंदाबाद. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தாட், ஒரு சிந்தனை. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த போராட்டத்தை இன்னும் ஆழமாக, இன்னும் தைரியமாக நாங்கள் எடுத்து செல்ல போகிறோம். தானாஷாஹி கா அந்த் கரேங்க. ஆம் ஆத்மி கட்சி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறது. சர்வாதிகாரத்தை நாங்கள் ஒழிச்சு கட்டுவதற்காக இந்த நாட்டில் இன்னொரு நபர் சிறையை உடைத்து வெளிவந்திருக்கிறார், சத்தியமேவ ஜெயதே என்று. ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி சஞ்சய் சிங் அவரும் ஒரு வீடியோ ட்வீட்டை போட்டிருக்கிறார். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த வேர்டிக்ட் தானாஷாஹி, சர்வாதிகாரத்தை, டிக்டேட்டர்ஷிப்பை ஒழிச்சு கட்டுவதற்காக ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக இருக்கிறது. அதே இடத்தில் பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய ரியாக்ஷனும் நீங்கள் பார்க்க வேண்டும். பிஜேபி டெல்லி பிரசிடென்ட் விஜேந்திர சச்தேவா கொடுத்த பதில், "Interim bail doesn't mean that you have been abolished of the charges. The charge is still the same. Fraud of over 100 crores has taken place in the grab of excise policy which Arvind Kejriwal is the kingpin." அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அதற்கான கிங்பென். 100 கோடி ரூபாய்க்கான லஞ்சத்தை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். பெயில் கிடைத்தது. உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு மறைக்கப்பட்டதாக நீங்க நம்பக்கூடாது. இதே பிஜேபி அரசு, ஸ்டான் சுவாமி அவர்கள் ஒரு வயதான நபர், சிறையில் இருந்தால் கூட அவரால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை. ஒரு ஸ்ட்ராவை கேட்டிருந்தார், அந்த ஸ்ட்ராவை கூட கொடுக்கவில்லை. அதே சிறையில் இறந்து போனார் ஸ்டான் சுவாமி. அதற்கு எதிராக பாபா ராம் ரஹீம் என்னைக்கு சிறையில் போனாரோ, அதாவது ரேப் குற்றச்சாட்டிற்காக சிறையில் போனாரோ, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை 9 முறை பேரோலில் வெளிவந்திருக்கிறது. அதாவது இந்த நபர் சிறையில் இருப்பது குறைந்ததாக, வெளியிருப்பது தான் அதிகமாக இருக்கிறது. இப்போ பெயிலில் வெளிவந்திருக்கிறார். எப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ, எப்பெல்லாம் பிஜேபிக்கு அவர் தேவைப்படுகிறாரோ, ஒவ்வொரு முறையும் பாபா ராம் ரஹீம் சிறையிலிருந்து வெளிவந்து விடுவார். தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள், மோதியை சப்போர்ட் செய்யுங்கள் என்று கூறக்கூடிய அந்த விஷயம். அரவிந்த் கெஜ்ரிவால், டெமோக்ரஸி ஹேஸ் வான், கான்ஸ்டியூஷன் ஹேஸ் வான், அதிஷி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைத்தவுடன் கூறியிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயில் கிடைத்தவுடன் ஆம் ஆத்மி கட்சியின் சௌரப் பாரத்வாஜ் அவர் பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது அவர் கொடுத்த பதில், "காட் தட் இந்தியா நீட்ஸ் த சேஞ்ச்." இந்த நாட்டிற்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்திற்காக நாம் அனைவருமே உழைத்து கொண்டிருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பாக இருக்கிறது. கோபால் ராயாக இருக்கட்டும், அல்ல காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் ஒரு சில நபர்கள் இப்போ பேச தொடங்கியிருக்கிறார்கள்.
எந்த அளவில் சிட்டிங் 2 சீஃப் மினிஸ்டர்களை